ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் ஆயுதம் இது இரண்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போது இந்த கிளாஸில் அளபடைனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அளபடை அளபடை அப்படின்னா அளபெடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். அளபெடுத்தல் அப்படிங்கிறது நீண்டு ஒலித்தல் அப்படின்னு பொருள்படும். தன் மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பது அளபடை. இதில் மாத்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரையும் மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லி மாத்திரை வகுப்பில் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி தன் மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒலிப்பது தான் அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிச்சது அப்படின்னா அது வந்து உயிரளபடையாகவும், ஒற்றெழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய மெய்யெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலித்தா அது வந்து ஒற்றளபடைன்னு நம்ம கூறுறோம். அதன்படி அளபடை வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. அதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த உயிரளபடையும் ஒற்றளபடையும் இரண்டையுமே சேர்த்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. பெரும்பாலும் இந்த அளபடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் செய்யுளில் தான் அதிகமாக பார்க்க முடியும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அம்மா, தம்பி அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அம்மா அப்படிங்கிறது வந்து நம்ம அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம ஒரு ஓசைக்காகவும் ஒரு பேச்சு வழக்கில் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தம்பி அப்படிங்கிறது தம்பின்னு தான் கூப்பிடணும். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் கூப்பிடும் பொழுதும் ஓசைக்காக கூப்பிடும்போது தம்பி அப்படின்னு இழுத்து நம்ம பேசுவோம். அந்த மாதிரி அம்மா அப்படிங்கிற எழுத்தில் ஈற்றெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆள முடியுது. ஆள முடியும் போது அது வந்து உயிர் நெடில் எழுத்தில் முடிகிறதுனால அதோட இனமான உயிர் குறியில வந்து ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து அதன் பக்கத்தில் வந்திருக்கு. இதனால் இது வந்து அளபெடுத்து வந்திருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இதில் அம்மா அதாவது கடைசி எழுத்து வந்து பார்த்திங்கன்னா மா அப்படின்னு முடியுது. இதில் மா என்பது பிரித்தால் இம் என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்துமாக பிரியும். அதாவது இம் கூட்டல் ஆ என பிரியும். இது வந்து பார்த்திங்கன்னா மெய்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி தான் இது பிரிஞ்சிருக்குது. மா என்பதில் இம் கூட்டல் ஆணு பிரியுதில்ல, பிரியும் போது அதோட ஈற்றெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆ அப்படிங்கிற உயிர் நெடில் எழுத்தோட சவுண்டில் வந்து முடியுது. அதனால் அதற்கு உண்டான இன எழுத்தான அ அப்படிங்கிற எழுத்தை கொண்டு தான் அது முடியும். அப்படி முடிஞ்சாதான் அது அளபடைன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஆ அப்படிங்கிறது நெடில் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 மாத்திரை அளவில் இருக்கும். அதோட இனமான அ அப்படிங்கிற குறில் எழுத்து சேரும்போது 2+1 சேர்ந்து 3 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதில் உயிரெழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக அமையும். அதாவது உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 அளவெடுத்தாதான் அது அளபடைன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது நெல் எழுத்துக்கள் தான் அளவெடுக்கும். அதன் பக்கத்தில் அதன் இனமான குறில் எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்களாக அமையும். அதே போல் தம்பி அப்படிங்கிற எழுத்தை வந்து பிரித்தா அப்படின்னா இப் கூட்டல் ஈ என்று தான் முடியும். எனவே ஈ என்பது உயிர் நெடிலாக இருப்பதால் அதன் இனமான குறிலெழுத்தான ஈ அப்படிங்கிற குறிலெழுத்து வந்து இனமாக வரும். அப்போ உயிரளபடை அப்படின்னா செய்யுளில் மொழிக்கு முதல் இடை ஈற்றில் அதாவது முன்னாடியும் நடுவுலையும் கடைசியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் வந்து அவற்றின் பின்னால் வரும். இவற்றை உயிரளபடை என்கிறோம். இதைத்தான் நம்ம மேலே பார்த்தோம். எடுத்துக்காட்டு அம்மா. அம்மா அப்படிங்கிறது ஆ சவுண்டில் முடியுதுனால அதோட இனமான குறிலெழுத்தான அ வந்து அதுக்கு வந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்குது. இதைத்தான் நம்ம உயிரளபடை அப்படிங்கிறோம். உயிரளபடை அப்படிங்கிறது பொதுவாக 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 செய்யுளிசை அளபடை, இன்னொன்று இன்னிசை அளபடை, 3 சொல்லிசை அளபடை என உயிரளபடை 3 வகைப்படும். அதில் சொல்லிசை அளபடைனா என்னன்னு பார்ப்போம். செய்யுளில் ஓசை குறையும் இடத்தில் அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை என்கிறோம். அதாவது ஒரு செய்யுள்ள ஓசை குறைகிற இடத்துல அதனை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் வந்து அளபெடுக்குது. நெட்டெழுத்துக்கள் அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ம் அளபெடுத்தலை வந்து பார்த்திங்கன்னா செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறோம். இதனை வந்து இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லலாம். அது அந்த பேரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா
செய்யுள்ள இசை வந்து குறையிற இடத்துல அதையே நிறைக்கிறதுக்காக அளபெடுப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை. இதனை வந்து இசைநிறை அளபடை என்றும் கூறலாம். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, உயிரளபடை வந்து மொழி முதல், இடை, இறுதியில ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதன்படி எடுத்துக்காட்டுல மொழி முதல் அப்படிங்கிறது ஓதல் வேண்டும். அப்போ ஓ அப்படிங்கிற முதல் எழுத்தான உயிர் நெடில் வந்ததுனால அதற்கு இனமான உயிர் குறிலான ஓ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. இது வந்து மொழி முதலுக்கான அளபடைக்கான எடுத்துக்காட்டு. அதே மாதிரி மொழி இடை அப்படின்னு பார்க்கும்போது உரா அர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வரக்கூடிய ரா அப்படிங்கிற எழுத்து வந்து ஆ அப்படிங்கிற ஈற்றெழுத்துல முடிகிறதுனால அதற்கு ஆக்கு இனமான இன எழுத்தான குறில் எழுத்து அ அப்படிங்கிறது வந்து மொழி இடை அளபடையாக முடிந்திருக்கிறது. அதே மாதிரி மொழி இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படா பறை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா படா அப்படிங்கிறது இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியறதுனால ஆ அப்படிங்கிற நெட்டெழுத்துக்கு இனமான குறில் எழுத்தான அ அப்படிங்கிற எழுத்தை கொண்டு மொழி இறுதியில முடிஞ்சிருக்கு. இதுதான் செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா ஈரசை சீர்களில் மட்டும்தான் வரும். ஈரசை சீர் அப்படின்னா அந்த சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நேரசை நிறையசை அப்படின்னு நம்ம பிரிப்போம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு சொல்ல இரண்டு சீர்களை வச்சு மட்டும்தான் பிரிக்க முடியும். அதாவது அந்த சொல்ல பிரித்தா அப்படின்னா ஒரு நேரசை ஒரு நிறையசை அந்த மாதிரி தான் பிரிக்க முடியும். அதனால தான் செய்யுளிசை அளபடை வந்து பார்த்தீங்கன்னா ஈரசை சீராக மட்டுமே வரும். அசை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் இன்னிசை அளபடை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்னிசை அளபடை என்பது செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். அதாவது செய்யுள்ள ஓசை குறையாமல் அந்த செய்யுள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்திலையும் இனிய ஓசைக்காக, அதாவது நமக்கு ஒரு ராகம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த இடத்துல எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலேயும் ஒரு ஓசைக்காக ஒரு இனிமைக்காக நம்ம வந்து அதை வந்து குறியில் வந்து நெடிலாக ஒலித்து அளவெடுக்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னிசை அளபடையாகும். எடுத்துக்காட்டு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இந்த குரலில் பார்த்திங்கன்னா ஓசை வந்து குறையவே இல்லை, இருந்தாலும் கெடுப்பது அப்படிங்கிறத கெடுப்பதும், எடுப்பது அப்படிங்கிறத எடுப்பதும் அப்படின்னு ஒரு இனிய ஓசைக்காக இங்கே வந்து குறியில் வந்து நெடிலாக்கி பாடியிருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னிசை அளபடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூவசை சீரில் மட்டும்தான் வரும். இதுக்கு முன்னாடி செய்யுளிசை அளபடை வந்து பார்த்திங்கன்னா ஈரசை சீரில் வரும்னு சொல்லி பார்த்துருப்போம். அதாவது நேர் நிறை அப்படிங்கிற ஈரசை சீரில் வரும்னு நம்ம பார்த்தோம். இந்த இன்னிசை அளபடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூவசை சீரில் வரும். மூவசை சீர்னா நேர் நேர் நிறை, நிறை நிறை நேர், நேர் நிறை நேர், நேர் நேர் நிறை அப்படிங்கிற மாதிரி மூவசை சீரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னிசை அளபடை வரும். சிம்பிளாக பார்த்திங்கன்னா அது ஈரசை சீருங்கிறது சின்னதாக இருக்கும், வார்த்தை வந்து சிறுசாக இருக்கும். படா ஆர் ஃபரூக் அந்த மாதிரி இருக்கும். இன்னிசை அளபடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய வார்த்தையாக இருக்கும். அதாவது 3 அசை பிரிக்கணும்னா கொஞ்சம் பெரிய வார்த்தையாக வேணும்ல, அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அப்போ பெருசாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னிசை அளபடைன்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னா செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். அதாவது செய்யுளில் ஒரு பெயர் சொல் வந்து எச்சம் பெற்று வினை எச்சமாக திரிந்து அளபெடுப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பாடல் பார்க்கலாம். உணரசையி உள்ளம் துணையாக சென்றார் வரணசையி இன்னும் உளேன். இதில் நசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு பொருள். அதை விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக
நசை ஈ அப்படின்னு ஈங்கிற அந்த குறியெழுத்தை சேர்த்து அளபெடுப்பது வந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இதில் நசை அப்படிங்கிற பெயர் சொல் வந்து ஈ அப்படிங்கிற குறியெழுத்தை கொண்டு பிணையச்சமாக மாறி இருக்கிறது. இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொல்லிசை அளபடை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. கடைசியில் ஈ அப்படின்னு முடிஞ்சால் அது சொல்லிசை அளபடைன்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட உயிரளபடை முடிஞ்சது. அடுத்து ஒற்றளபடைனா என்னன்னு பார்க்கலாம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இன்னு, இல்லு, ஈயு, இல்லு, இல்லு ஆகிய 10ம் அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபடையாகும். அதாவது செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக மெய்யெழுத்துக்களான இந்த இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இன்னு, இல்லு, ஈயு, இல்லு, இல்லு ஆகிய 10ம் 11வதா அக் என்னும் ஆயுத எழுத்தும் சேர்ந்து 11 எழுத்துக்கள் வந்து அளபெடுப்பது வந்து பார்த்திங்கன்னா ஒற்றளபடை அப்படின்னு சொல்கிறோம். ஒற்றுனா புள்ளி வைத்த எழுத்துக்கள், அதுதான் மெய்யெழுத்துக்கள்னு நம்ம சொல்கிறோம். அதைத்தான் வந்து இங்கே ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு எங்கிறைவன். அதாவது எங்கிறைவன் அப்படிங்கிறது சிம்பிளாக இருக்கிறதுனால ஓசை குறையுது. அதனால் அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக எங்கிறைவன் அப்படின்னு ஓசையை நிறைவு செய்வதற்காக மெய்யெழுத்தான இங் என்பது 2 முறை பெற்று அந்த ஓசையை நிறைவு செய்கிறது. இதுவே ஒற்றளபடை எனப்படுகிறது. அப்போ ஒற்றளபடை அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான 11 எழுத்துக்கள் அளபெடுப்பது ஒற்றளபடை எனப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவில் நம்ம உயிரளபடை மற்றும் ஒற்றளபடை இரண்டையும் பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. டிஎன்பிசி சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Subscribe for more content.